Assalamu Alaikum. Hi friends. வாங்க இன்னைக்கு சோம்பேறி சிக்கன் ரெசிபி மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து சோம்பேறி பீஃப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பீஃப் சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை. சோம்பேறி பீஃப் சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை தான். டக்குன்னு செய்யக்கூடிய, எண்ணெய் ஊற்றி வதக்க வேணாம், கிண்ட வேணாம். இப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டக்குன்னு செஞ்சிடலாம். வேலையும் மிச்சம், நேரமும் மிச்சம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீஃப் சுவரொட்டி 1/4 கிலோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள், 2 வரமிளகா கிள்ளி போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இந்த வந்து சுவரொட்டி வந்து குழந்தைகளுக்கு, வளர் இளம் பருவ குழந்தைகளுக்கு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தாய்மார்களுக்கு, இரத்த சோகை, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, உடனே ப்ளட் இன்க்ரீஸ் ஆகணுன்னா இந்த மாதிரி பீஃப் சுவரொட்டி எடுத்து வாரத்தில் 3 நாள் சேர்த்துக்கோங்க. உடனே ப்ளட் இன்க்ரீஸ் ஆகும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். எந்த ரெசிபியாக இருந்தாலும் நாம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கணும். உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஸோ அந்த மாதிரி தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி 2 விசில் விட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். தண்ணி கொஞ்சம் கூட இல்லை பாருங்கள். இப்போ பெப்பர் எண்ணெய் ஊற்றி கிண்டுற அளவுக்கு தான் நமக்கு தண்ணி இருக்குது. ஸோ அடுப்பில் வச்சு தேவையான அளவு பெப்பர் போட்டுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதோடு இறக்க போகிறப்ப கிண்டி இறக்குங்க. தேங்காய் எண்ணெயை ஊற்றி ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுதாங்க பீஃப் சோம்பேறி பீஃப் சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை. இது வந்து காலையில் 11 மணிக்கும், மதியம் சாயந்தரம் 3 மணிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து டக்குன்னு சூடாக சாப்பிட்ருவாங்க. டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், சாம்பார், ரசம், இந்த மாதிரி ரைஸுகளுக்கு ரொம்பவே சைட் டிஷ் ஏற்றது. ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுத்து பார்த்தா சாஃப்டாக மெதுன்னு இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் நல்லாவே வெந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சோம்பேறி பீஃப் சுவரொட்டி பெப்பர் ஃப்ரை ஈஸியாக செஞ்சு நேரத்தை மிச்சம் பண்ணுங்கள். உடம்புக்கும் நல்லது. அடுத்த ரெசிபி சோம்பேறி பீஃப் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துருக்கேன். சின்ன துண்டாக வெட்டி வாங்கி 2-3 தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் அதையும் சேர்த்ததுக்கப்புறம் புதினா தழை கொஞ்சோண்டு, மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு கையிலேயே நல்லா கிண்டி வச்சுருங்க. மசாலாவெலாம் கறியில் பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி ஒரு 5 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் அப்படியே தம் மாதிரி விட்டுருங்க. உப்பு சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு கிண்டி அதுக்கு தேவையான அளவு வேகிற அளவுக்கு நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வைங்க. தண்ணி அதிகமாக சேர்த்திங்கன்னா கறி வெந்ததுக்கப்புறம் அந்த தண்ணி வற்றுறதுக்கு நிறையா நேரம் ஆகும். அப்போ அது தண்ணி வற்றுறது வரைக்கும் கறி வேகும். கறி நல்லா குழஞ்சி நாராக போயிடும். தனித்தனி பீஸாக கிடைக்காது. ஸோ
ஸோ அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கறியில் உள்ள மசாலாவிலலாம் தண்ணி பிரிஞ்சு வரும் கொதித்து. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா திரும்பவும் தேவையான அளவு கறி முங்குற அளவுக்கு ஊற்றி 2 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சுட்டு விசில் போனதுக்கப்புறம் திறந்தீங்கன்னா உங்களுக்கு சோம்பேறி பீஃப் கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிரும். கரெக்டான தண்ணி வச்சிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். நமக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவி தண்ணி ஆகணுன்னா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி கிரேவி பதத்தில் உனக்கு தண்ணியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். தனித்தனி பீஸே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உடனே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு கிண்டவும் இல்லை வதக்கவும் இல்லை. ஸோ மசாலாவை போட்டு பரட்டி அடுப்பில் வச்சோம். ரெசிபி ரெடி ஆகிடுச்சு டக்குன்னு. ஸோ இது வந்து எல்லா சைட் டிஷ்ஷுக்கும் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது நல்லாவே சூட்டபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை என்பது நமக்காக விடட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.